2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தால் அமல்படுத்தப்பட்ட புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்புக்கு கீழ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் போன்ற முக்கிய தளங்கள் இன்னும் மலேசியாவில் உரிமம் பெறவில்லை. அமலாக்கம், நடைமுறைப்படுத்தல் சிக்கல்களை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல் தெரிவித்தார். எக்ஸ் தள நிறுவனம் அதன் மலேசிய பயனர்களின் எண்ணிக்கை கட்டாய உரிமத்திற்கு தேவையான 8 மில்லியன் தொகையை விட குறைவாக இருப்பதாக கூறியுள்ளது. இருப்பினும் எம்சிஎம்சி அது பதிவு செய்யப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க பயனர் தரவுகளை ஆய்வு செய்து வருகிறது. மேலும் இதுவரை வீசாட், டிக்டாக், டெலிகிராம் ஆகியவை அப்ளிகேஷன் சர்வீஸ் புரோவைடர் கிளாஸ் ASP சி உரிமங்களை வெற்றிகரமாக பெற்றுள்ளன. 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கட்டமைப்பு குறிப்பாக குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான இணைய சூழலை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.